والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த சிந்தனையும் சேரும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இன்ஷா அல்லாஹ் ரமதான் எவ்வாறு எம்முடைய வாழ்வை பயிற்றுவிக்கின்றது என்பது தொடர்பிலே சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று கருதுகின்றேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரமலான் மாதத்தை நெருங்கி இருக்கின்றோம். ரமலான் மாதம் என்பது ஒரு தனித்துவமான சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. ரமலான் மாதம் என்பது ஒரு முஸ்லிமை பயிற்றுவிக்கின்ற, பண்படுத்துகின்ற ஒரு மாதமாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அல் குர்ஆன் இறக்கியருளப்பட்ட லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை கொண்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருப்பதை பார்க்கின்றோம். நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே செய்கின்ற அமல்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கின்றான். எங்களுக்கு தெரியும், ஒரு சுன்னத்தை தொழுதால் ஒரு ஃபர்லை தொழுத நன்மையை கொடுக்கின்றான். ஒரு ஃபர்லை தொழுதால் 70 ஃபர்ல்கள் தொழுத நன்மையை கொடுக்கின்றான். இப்படி இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா பல்வேறு வடிவங்களிலே சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தை விளங்கி அவன் செயற்படுகின்ற போது உண்மையிலே இந்த மாதத்திலிருந்து அவனுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், தன்னை பயிற்றுவித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் ரமதான் என்பது எதை குறிக்கின்றது, ரமதான் என்கின்ற அந்த சொல் எதனை குறிக்கின்றது என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற போது 3 கருத்துக்களை குறிப்பதை அரபு மொழி அறிஞர்கள், அதே போன்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ரமத் என்று சொன்னால் அரபு மொழியிலே ஒரு கடுமையான சூட்டை குறிக்கின்றது. கடுமையான சூட்டை குறிப்பதற்கு ரமத் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அதாவது உஷ்ணத்தை குறிக்கின்றது. ஏனென்றால் பொதுவாக அரபு சமூகத்திலே இந்த காலத்தில் அந்த உஷ்ணம் கடுமையாக இருக்கும், சூடு கடுமையாக இருக்கும். ரமலான் மாதம் என்பது ஒரு கடுமையான சூடு கூடிய காலமாக அது இருக்கும் என்பதால் அது ரமதான் என்று சொல்லப்படுகின்றது என்று சொல்வார். இரண்டாவது ரமத என்றால் சுட்டரிக்கக்கூடியது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ரமதான் ஒரு இறை விசுவாசி செய்கின்ற நல்லமல்கள் அவனது பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதாக இருப்பதன் காரணமால் அது ரமதான் என்று சொல்லப்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்றுதான் ரமீத், அந்த ரமதான் என்ற அந்த சொற்களோடு தொடர்பான மற்றொரு சொல் தான் ரமீத். ரமீத் என்றால் அல் கசீல் என்ற கருத்து. அல் கசீல் என்பது கழுவிக்கு செல்லக்கூடியது என்ற கருத்து. அதாவது கோடை காலம் முடிந்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கின்ற போது பெய்கின்ற மழையை குறிப்பதற்குத்தான் அல் கசீல் என்ற சொல் பயன்படுத்தப்படுவது அரபு மொழியில். இந்த மழை நிலத்திற்கின்ற அந்த சூட்டை எடுத்து செல்வது போல, எடுத்து சென்று நிலத்துக்கு குளிர்ச்சியை கொடுப்பது போலதான் ரமதான் கால நோன்பு என்பது, நோன்பும் அதில் செய்கின்ற அமல்களும் ஒரு விசுவாசியுடைய பாவங்களை மன்னித்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வகையில் இந்த ரமத் என்பது சூட்டை குறிக்கின்றது. எனவே ரமதான் ஒரு சூடுமிக்க ஒரு காலமாக இருக்கின்றது. அரேபிய தேசத்திலே ரமதான் என்பது சுட்டரிக்கக்கூடியது. ரமதானுடைய நன்மைகள் பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரமீத் என்பது அது கோடை காலம் முடிந்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கின்ற போது பெய்கின்ற அந்த மழையை குறிக்கின்றது. எப்படி அந்த மழை நிலத்தில் இருக்கின்ற சூட்டை எடுத்து குளிர்ச்சியை கொடுக்கின்றதோ அதே போன்று ரமதானுடைய காலம் அதனுடைய அமல்கள் ஒரு விசுவாசுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது என்ற இந்த 3 கருத்துக்களையும் இந்த ரமதான் என்ற சொல் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த ரமதானை நாங்கள் இவ்வாறு, அதாவது இந்த ரமதானுடைய அந்த சொல்லுடைய விளக்கத்தின் மூலமாகவே ரமதான் கொடுக்கின்ற அந்த கருத்தை, அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த தாற்பயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. அதே நேரத்தில் குர்ஆனுடைய பார்வையிலே சூரத்துல் பக்கராவிலே வந்திருக்கின்ற அந்த தொடரான அந்த வசனங்கள் நோன்புக்கு 3 இலக்குகள் இருப்பதாக சுட்டி காட்டுகின்றன. ஒன்று,
யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். அதே போன்று மற்றொரு வசனத்திலே ஷஹுர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹு தஆலா கடைசியாக சொன்னான் வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த இந்த வழிகாட்டலுக்கு நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இடத்தில் சொல்கிறார். நீ முதலாவது நோக்கம் ரமலானுடைய நோக்கம் தக்குவாவை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. இரண்டாவது நோக்கம் இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் இறக்கி இருப்பதன் காரணமாக அந்த அல் குர்ஆன் கிடைத்ததற்காக நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறார். மூன்றாவது அல்லாஹு தஆலா தொடராக அந்த வசனத்திலே வருகின்ற அடுத்த வசனத்திலே வருகின்ற ஒரு ரமலானுடைய இலக்கை பற்றி சொல்கின்ற போது வைதா சஅலக இபாதி அன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா இடத்தை சொல்கிறார். இவை மூன்று இலக்குகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்வார். ஒன்று தக்குவாவை அடைந்து கொள்ளுதல், இரண்டாவது அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி பாராட்டுதல், மூன்றாவது லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுதல். இந்த மூன்று இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த ரமலானிலே முயற்சிக்க வேண்டும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த நோன்பாளிகளை பற்றி சொல்கின்ற போது, இந்த ரமலான் காலத்திலே இருக்கின்ற நோன்பாளிகளை பற்றி சொல்கின்ற போது, அந்த நோன்பாளிகள் பல வகையான நோன்பாளிகள் இருப்பார். நாம் எந்த வகையான நோன்பாளி என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு சிறப்பாக அவர் அதனை விளங்கி பயன்படுத்துகின்றாரோ அந்த அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய அந்த மூன்று வகையான நோன்பாளிகள் ஒருவராக இருப்பார். முதலாவது சொல்வார்கள் சௌமுல் அமூம், ஒரு சாதாரண மனிதர்கள் நோட்கின்ற நோன்பு. இது பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் நோன்பு நோட்பவர்களா இருப்பார்கள். அவர்கள் கஃபுல் பத்ன் வல் ஃபர்ஜ் அன் கதாஇ ஷஹ்வா, தங்களுடைய உடலியல் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளாமல், தன்னுடைய வயிற்றினுடைய கற்புடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளாமல் தவிர்த்து கொள்கின்றவர்கள். அதாவது பகல் பொழுதிலே அவர்கள் உண்ண மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆகமாக்கி இருக்கின்ற குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட மாட்டார்கள். எனவே இது சாதாரண மனிதர்கள் நோட்கின்ற நோன்பு. இரண்டாவது நோன்பாளிகளை பொறுத்த வரைக்கும் சௌமுல் ஹுசூஸ், அவர்கள் இந்த தங்களுடைய உணவு தேவைகளையும் ஹலாலான தேவைகளையும் தவிர்த்து கொள்வதோடு அதற்கு அப்பால் அவர்களுடைய கண்கள் நோன்பு இருக்கும், அவருடைய பார்வை, அவர்களுடைய செவி நோன்பு இருக்கும், அவர்களுடைய நாவு நோன்பு இருக்கும், அதே போல அவர்களுடைய கைகள் நோன்பு இருக்கும், அவர்களுடைய கால்கள் நோன்பு இருக்கும், அவர்களுடைய ஏனைய உடல் உறுப்புகள் நோன்பு இருக்கும். எனவே இவற்றோடு சேர்த்து அவர் தன்னுடைய கற்பையும் தன்னுடைய அதாவது தான் பசியிலும் தாகத்தில் இருப்பதோடு சேர்த்து அவருடைய கண்கள் நோன்பு இருக்கும், அவருடைய செவிகள் நோன்பு இருக்கும், அவர்களுடைய நாவு நோன்பு இருக்கும், அவருடைய கரங்கள் நோன்பு இருக்கும், கால்கள் நோன்பு இருக்கும், உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு. அதாவது அவர் அந்த நோன்பு காலத்திலே பாவங்கள் செய்யாமல் தன்னை தவிர்த்துக் கொள்வார். இவர் சௌமுல் ஹுசூஸ் என்று சொல்வார். அதாவது குறிப்பாக அதாவது குறிப்பானவர்கள், சிறப்பானவர்களுடைய நோன்பு. மூன்றாவது ஒரு வகையான ஒரு நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் மிகவும் சிறப்பான நோன்பார்கள். அவர்கள் இந்த முதல் இரண்டு வகையான நோன்பாளிகளுடைய பண்புகளை பெற்றிருப்பது போல மூன்றாவது அவர்களுடைய உள்ளமும் நோன்பு இருக்கும். சௌமுல் கல்ப் அல் ஹிமமி துன்யா அத்தனியா, அதாவது கீழ்த்தரமான எண்ணங்கள் சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்காமல் அவருடைய உள்ளத்தையும் பார்த்துக் கொள்வார். அவருடைய உள்ளமும் நோன்பு இருக்கும். உள்ளமும் நோன்பு இருக்கின்ற அந்த உயர்ந்த நிலையை அவர்கள் பெற்றிருப்பார்கள். தங்களுடைய உள்ளத்தை அவர்கள் தக்குவாவினால் நிரப்பிக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். தங்களுக்கு நேர்வழிகாட்டலை வேண்டி அவர்கள் இருக்கின்ற நோன்பாளிகளா, அல்லது உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்து தங்களுடைய உடலுறுப்புகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்கின்ற இரண்டாவது நிலையில் இருக்கின்ற நோன்பாளிகளா, அல்லது மூன்றாவது நிலையை நோக்கி நாங்கள் நகர இருக்கின்றோமா, அல்லது மூன்றாவது
நிலையில் இருக்கின்ற அந்த மிகச் சிறப்பான நோன்பாளியாக நாங்கள் இருக்க முயற்சிக்கின்றோமா என்பதை இப்போதே நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். என்ன இப்படி எம்முடைய இந்த அதாவது நோன்பு காலத்திலே நாங்கள் எம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு செறிவான ஒரு பயிற்சியை நாங்கள் இந்த நோன்பு காலத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் உண்மையில நாங்கள் ஆரம்பமாக ஒரு தூய்மையான எண்ணத்தை வைக்க வேண்டும். நான் இந்த ரமதானை மிகச்சிறப்பாக பயன்படுத்த இருக்கின்றேன். நான் இந்த ரமதானுக்கென்று ஒரு அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன். ஒரு சீரியஸ்னஸாக ஒரு வினயமான ஒரு பயிற்சியாக இந்த ரமதான் காலத்தை நான் எடுத்துக்கொள்வதற்கு உறுதி பூண்டிருக்கின்றேன் என்பதிலே நாங்கள் அதாவது என்ற எண்ணத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் எண்ணம் என்பது மிக முக்கியமானது. அதாவது எண்ணம் என்பது மூலமாக நான் இந்த இடத்திலே சொல்ல வருவது என்றால் திட உறுதி கொள்ள வேண்டும். நான் நிச்சயமாக என்னுடைய ரமதான் காலத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறேன். மற்றொரு ரமதானை நாங்கள் சந்திப்போமா இல்லையா என்பது தெரியாது. ரமதான் காலம் என்பது ஒரு பயிற்சி காலமாக இருக்கிறது. எல்லா விடயங்களுக்கும் மனிதனுக்கு பயிற்சி கொடுக்கின்றது. அதை பற்றி நீங்கள் பல உரைகளூடாக நீங்கள் அதாவது தெரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே நாங்கள் இந்த இடத்தில் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ரமதானை நான் பயன்படுத்துவதற்கு நான் என்னை அதாவது ஒரு பயிற்சிக்குள்ளால் நான் உட்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேனா, ஒரு வினயமான ஒரு பயிற்சியை நான் மேற்கொள்வதற்கு நான் முயற்சிக்கின்றேனா என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஒரு உறுதி கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இந்த ரமதானிலே 2 வகையான விடயங்கள்ல நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று மோசமான பண்புகளை தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதான் இதை சொல்வார் அத்தஹல்லி அனி ரதாஇல், அதாவது கீழ்த்தரமான மோசமான பண்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்கு நல்ல ஒரு வழி என்னவென்றால் என்னிடத்தில் நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு 5 பண்புகளை நாங்கள் பட்டியல்படுத்துவேன். இன்றே பட்டியல்படுத்துவேன். நோன்புக்கு முன்னால் நாங்கள் பட்டியல்படுத்துவேன். இந்த 5 பண்புகளையும் மோசமான பண்புகளையும் நான் என்னுடைய இந்த ரமதான் காலத்தில் தவிர்த்து கொண்டு ஒரு பயிற்சியாக எடுத்து என்னை பயிற்றுவித்துக் கொள்ளப் போகின்றேன். இரண்டாவது, என்னில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இன்னும் 5 பண்புகள் நாங்கள் பட்டியல்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 வகையான, ஒன்று நான் தவிர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் என்னுடைய ஆன்மீகத்துக்கு, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு, என்னுடைய உலக வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத பண்புகள். 5 பண்புகளை பட்டியல்படுத்து. அந்த 5 பண்புகளையும் விடயத்திலும் மிக கவனமாக இருக்க அதனை முழுதாக தவிர்த்து கொள்வதற்கு முயற்சித்தோம். உதாரணமாக, நான் புறம் பேசுவதில்லை. புறம் பேசுதல் என்கின்ற பண்பு இருக்குது. மற்றவர்களை பற்றி பேசுகின்ற பண்பு என்னிடம் இருக்கின்றது. இந்த ரமதானில் ஒவ்வொரு நாளும் நான் இந்த புறம் பேசினேனா என்பதை மதிப்பீடு செய்து நாங்கள் அதாவது அந்த பண்பை நம்மிடத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு முயற்சித்தோம். இரண்டாவது, நல்லதொரு பண்பை வளர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அதாவது ஏதாவது ஒரு பண்பை, ஒரு தர்மம் செய்கின்ற ஒரு பண்பா இருக்கலாம், மற்றவருக்கு ஒரு உபதேசம் செய்கின்ற ஒரு பண்பா இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதா இருக்கலாம், தௌபா இஸ்திக்பார் செய்வதா இருக்கலாம், மற்றவருக்கு பிரார்த்திக்கின்ற பண்பா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்லதொரு விடயத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு விடயமா இருக்கலாம். ஏதாவது ஒன்றை, ஒரு 5 விடயங்களை நாங்கள் பட்டியல்படுத்தி இந்த 5 விடயங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த ரமதானிலே முயற்சிக்க வேண்டும். இப்படி ஒரு திட உறுதி கொள்கின்ற போதுதான் உண்மையிலே இந்த ரமதானை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும். திட உறுதி கொள்ளாமல், அதாவது ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் நாங்கள் ரமதானுக்குள்ளால் செல்வோம் என்றிருந்தால் உண்மையிலே அது ஒரு சாதாரண ஒரு நாட்கள் போட்டுதான் அந்த நாட்கள். அப்படி அல்ல. இந்த நாட்களுக்கு, இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது, சிறப்பு பண்பு இருக்கின்றது, சிறப்பான விடயங்களை இந்த மாதம் கொண்டிருக்கிறது. எனவே நானும் என்னை சிறப்பாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுக்குள்ளால் நுழைய வேண்டும். அந்த வகையில் ரமதான் எம்மிடத்திலே வளர்க்கின்ற 3 விதமான பண்புகள் இருக்கின்றன. அவற்றை நான் சுருக்கமாக உங்களிடத்திலே கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, ஆன்மீக பண்புகளை வளர்க்கின்றன எம்மிடத்தில். இரண்டாவது, சமூக பண்புகள் எம்மிடத்திலே வளர்வதற்கு ரமதான் துணையாக இருக்கின்றன, ரமதான் காலம். மூன்றாவது, நம்முடைய ஆளுமை பண்புகள். ஆன்மீக பண்புகள் போல ஆளுமை பண்புகள் என்பது ரமதான் நம்மிடத்திலே வளர்க்கின்ற மிக முக்கியமான விடயங்களா இருக்கின்றன. முதலாவதை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பண்புகள். ஒரு மனிதன் ரமதான் காலத்திலே வளர்த்து கொள்ள வேண்டிய ஆன்மீக பண்புகள் தலைமையானது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, தக்குவா என்கின்ற அந்த இறை உணர்வு. தக்குவா என்கின்ற இந்த இறை உணர்வு. உண்மையிலே தக்குவா என்று சொல்கின்ற போது அதை பல வடிவங்கள் எங்களுக்கு சொல்ல முடியும். அதில் மிக பிரதானமானது, நாங்கள் நோன்பு இருக்கின்ற போது, பசியிலும் தாகத்திலும் இருக்கின்ற போது எப்படி பசியையும் தாகத்தையும் எந்த ஒன்றுக்காகவும் தியாகம் செய்வோமோ, அதாவது உணவிற்கும், வகை வகையான உணவிற்கும், குடிபானங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், அவற்றை நாங்கள்
அதாவது நாங்கள் உட்கொள்ளாமல் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வோம். காரணம் என்னவென்றால் எங்களை மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கல்ல, அல்லாஹு தாலா பார்க்கிறான் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக. மனிதர்கள் பார்க்காத ஒரு இடத்தில் இருந்தாலும், உணவு இருந்தாலும், குடிபானம் இருந்தாலும் நாங்கள் தவிர்த்து கொள்வோம். ஏனென்றால் என்னுடைய நோன்பு பாலாக விடுவேன். இனி அந்தகைய ஒரு திட உறுதியான ஒரு பயிற்சி எம்மிடத்தில் எம்மை அறியாமல் வளர்கின்றது. அதுதான் முராக்கபத்துல்லா. அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த பண்பு. அதுதான் இறை உணர்வுடைய அடிப்படையாக இருக்கு. மனிதர்கள் எங்கே ஒருவர் என்னை பார்க்கிறார் என்பதற்காக ஒருவர் ஒரு செயலை விடுகின்றார் அல்லது ஒரு செயலை செய்கின்றார் என்றால் அது அவரை அவருடைய ஆளுமையிலே தாக்கம் செலுத்துகின்றன, எதிர்மறையாக தாக்கம் செலுத்துகின்றது. ஆனால் ஒருவர் ஒரு விடயத்தை செய்கின்றார், அல்லாஹ் பார்க்கிறார் என்பதற்காக, ஒரு விடயத்தை விடுகின்றார், அல்லாஹு தாலா பார்க்கிறார் என்பதற்காக என்ற இந்த பண்பை ஒரு இடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது அவரை கட்டியெழுப்புகின்ற அடிப்படையான ஒரு காரணியாக இருக்கிறது. அவர் மனிதர்களுக்காக செயற்படுவதில்லை, அவர் அல்லாஹுக்காக செயற்படுகின்றார். இது எம்முடைய எல்லா காலத்திலும் எம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக. மற்றொரு மிக முக்கியமான விடயம்தான் அல்லாஹு தாலாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்த மன்சாம ரமதான ஈமான் வஹ்திசாபன். யார் ஒருவர் ஈமானோடும் அல்லாவிடம் கூலியை எதிர்பார்த்தார். மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரதானமான பிரச்சனை தான் அன்றாட வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுடைய கூலி எதிர்பார்ப்பது, மற்றவர்களுடைய பாராட்டை எதிர்பார்ப்பது, மற்றவர்கள் எம்முடைய செயல்களை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அதனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. ஆனால் ரமதான் நம்மிடத்தில் ஒரு அருமையான பயிற்சி எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ்விடம் மாத்திரம் கூலி எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு பயிற்சி ஏற்படுத்தும். இந்த விடயத்தை நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகிறேன். நான் அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து வாழ்கின்றேனா? நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், எம்மிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டிய 5 பண்புகளை பட்டியல்படுத்த வேண்டும் என்று. இத்தகைய பண்புகளை எமக்கு பட்டியல்படுத்த முடியும். என்னிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஆன்மீக பண்புகளில் அல்லாவிடம் கூலி எதிர்பார்த்தல் என்ற அந்த பண்பை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். அதே போன்றுதான் மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் ரமலானை காலம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம், ஒரு மறைவான உலகை நம்பி வாழுகின்ற பயிற்சி. உண்மையிலே நோன்பு இருக்கின்றோம், பசியில் இருக்கின்றோம், தாகத்தில் இருக்கின்றோம். இவையெல்லாம் மறைவாக அந்த உலகத்தில் ரையான் என்கின்ற ஒரு வாசல் இருக்கிறது என்பதை நம்பி, அந்த ரையான் என்ற வாசலால் சூனம் நுழைய முடியும் என்பதை நம்பித்தான் நாங்கள் நோன்பு வைக்கின்றோம். எனவே மறைவான அந்த உலகை நம்பி வாழுகின்ற ஒரு பயிற்சி எம்மிலே ரமதான் ஏற்படுத்துகின்றது. எனவே அதில் கவனம் செலுத்த வேண்டும். என்றால் மறைவான நம்பிக்கை என்பது ஒரு மோமினுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புகின்ற பிரதான அம்சம். ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயம் மறைவான நம்பிக்கை என்பது. ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய ஆளுமையில் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு பிரதானமான விடயம். எனவே ரமதான் நமக்கு பயிற்சி தருகின்றது மறைவான அந்த உலகை நம்பி வாழ்வது. எனவே அந்த பயிற்சியை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவோம். அதே போன்று குர்ஆனுடனான ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனை பற்றி நாங்கள் தனியாகவே மற்றொரு அமர்வுகளை கலந்துரையாட முடியும். அதே போன்று தௌபா, இஸ்திக்பார், துஆ, ஔராதுகள் போன்ற இந்த விடயங்களை இந்த ரமதான் காலத்திலே கூடுதலான கவனம் செலுத்தி வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது ஆன்மீக பண்புகள் சார்ந்து. மற்ற 2வது விடயம்தான் சமூக பண்புகள். ரமதான் என்பது வெறுமனே தனக்கு மாத்திரம் ஒரு ஆன்மீக பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் அல்ல. அல்லாஹ் தஆலா அப்படி இந்த ரமதானை நோன்பையும் வைக்கவில்லை. ஏழைகள் மீதான அன்பு எமக்கு இந்த ரமதானில் அதிகரிக்க வேண்டும். எம்மை சூழ இருக்கின்ற 4-10 ஏழைகளை கவனிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எமக்கு பிறக்க வேண்டும். அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இஃப்தார் போன்ற ஏற்பாடுகளை நமக்கு செய்ய முடியும். அதே போன்று ஏனைய சமூகத்தில் கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கின்ற அந்த பண்பை இந்த ரமதான் நமக்கு எம்மிடத்திலே வளர்க்கின்றது. தர்மம் செய்வதற்கு எமக்கு இந்த ரமதான் தூண்டுகின்றது. சமூக அக்கறையோடு வாழ்வதற்கு எமக்கு தூண்டுகின்றது. கூட்டு செயற்பாடுகளை இந்த ரமதானை நாங்கள் ஈடுபடுகின்றோம். தொழுகையா இருக்கலாம், ஏனைய விடயங்களா இருக்கலாம். அந்த கூட்டு செயற்பாட்டை எம்மிடத்திலே வளர்க்கின்ற ஒரு காலமாக இந்த ரமதான் இருக்குது. அதே போன்று சமூகம் சமூகமாக வாழ்கின்ற போது சமூகமாக வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற தீய பண்புகளை இந்த ரமதான் களைகின்றது. உதாரணமா புறம் பேசுதல், பொய் சொல்லுதல், கோல் சொல்லுதல், அடுத்த மனிதருக்கு நோவினை செய்தல், அடுத்த மனிதர்களோடு சண்டை பிடித்தல் போன்ற பண்புகள் ஒரு தனி மனிதனும் இல்லாமல் செல்கின்ற போது அது சமூகம் அதன் மூலமாக பாதுகாப்பு பெறுகிறது. இத்தகைய விடயங்களில் நாங்கள் எதனை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிக்கின்றோமோ அந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எதனை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கின்றோமோ அதனை முற்றுமுழுதாக
தவிர்ந்திருப்பதற்கு நாங்கள் இந்த மாதத்திலே முயற்சிக்க வேண்டும். எனவே இப்படி எம்மிடத்திலே வளர வேண்டிய ஒரு 2 சமூக பண்புகளை இந்த ரமலானிலே நாங்கள் எம்மிடத்திலே வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான், குறிப்பாக பெரியவர்களுக்கும் தான், சிறப்பாக இளைஞர்களுக்கும் தான், யுவதிகளுக்கும் தான் நாம் எம்மிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஆளுமை பண்புகள் இருக்கு. ஆளுமை பண்பு என்று சொல்கின்ற போது அவருடைய அதாவது நடத்தையிலே, அவருடைய ஏனைய தொழிற்பாடுகளிலே தாக்கம் செலுத்தக்கூடிய, சமூக உறவிலே தாக்கம் செலுத்தக்கூடிய, அவரை ஒரு பெருமதியான மனிதனாக சமூகத்துக்கு மாற்றக்கூடிய, அவருடைய அதாவது ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற அந்த பண்புகள் இருக்கு. உதாரணமாக நாட்ட சக்தி சொல்வார்கள். உதாரணமாக நோன்பு நோக்கின்றவருக்கு ஒரு இடத்துல ஒரு நாட்ட சக்தி இருக்கு. ஒரு விடயத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை பொறுமையோடு இருந்து செய்து முடிக்கின்றார் ரமதான் நோன்பை. அதே போன்று ஏனைய கர்மங்களையும் அல்லாஹ்விடம் மாத்திரம் கூலி எதிர்பார்த்து தொடர்ச்சியாக பொறுமையோடு செய்கின்ற அந்த நாட்ட சக்தியை ரமதான் வளர்க்கின்றது. அது மிக முக்கியமான பண்பு. நாட்ட சக்தி என்பது மிக முக்கியமான ஒரு விடயத்தை கச்சிதமாக செய்து முடிப்பதற்கு ஒருவரிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. இரண்டாவது பொறுமை என்பது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு தலையாய ஒரு பண்பாக இருப்பதை பார்க்கணும். அவருக்கு சோதனைகள் வருகின்ற போது பொறுமை தேவை. அதாவது அவர் வாழ்க்கையில் சாதிக்கின்ற போதும் பொறுமை தேவை. நல்ல விடயங்கள் வந்து சேர்கின்ற போதும் பொறுமை தேவை. பொறுமை என்பது ஒரு மோமினுடைய ஒரு சிறப்பு பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களை விரும்புகின்றார், நேசிக்கின்றார். இந்த பண்பை ரமலான் இடத்திலே வளர்க்கின்றது. இந்த பொறுமை என்பது நாங்கள் ஒரு இடத்தில் தொழில் செய்கின்ற இடத்துக்கு அவசியமான பண்பா இருக்கிறது. குடும்பமாக வாழ்கின்றோம், கணவன் மனைவி இடத்திலே பொறுமை காக்க வேண்டும், மனைவி கணவனிடத்திலே பொறுமை காக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பொறுமை காக்க வேண்டும். எல்லா இடத்துக்கும் அவசியமான ஒரு பண்பாக இருக்கு. இந்த பண்பை ரமலான் இடத்திலே வளர்க்கிறது. விட்டுக் கொடுப்பு மற்றொரு மிக முக்கியமான பண்பு, ஒரு ஆளுமை பண்பு. ஒருவர் பல சந்தர்ப்பங்கள் இந்த பண்பு எமக்கு அவசியப்படுகின்றது. மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்கின்ற பண்பு. உதாரணமாக, நாம் ஒருவர் எமக்கு அதாவது துன்பம் விளைக்கின்ற போதும் நாம் அவருக்கு மீண்டும் ஒரு முறை துன்பம் விளைக்காமல் நாம் விட்டுக் கொடுத்து செல்வோம். எம்முடைய இருக்கின்ற ஒரு உரிமையை விட்டுக் கொடுப்போம் ரமலான் காலத்திலே. இந்த பண்பு எம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலத்துக்கும் தேவைப்படும். அதே போன்று மற்றொரு மிக முக்கியமான பண்பு தான் சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு. சுய ஒழுக்கத்தை நாங்கள் இந்த ரமலானிலே பெறுகின்றோம். ஆகுமான ஆசைகளை தவிர்த்து கொள்கின்றோம். எமக்கு முன்னால் உணவு இருக்கின்ற போதும் நாம் எம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். இந்த பண்பு வாழ்க்கையின் எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் தேவையான ஒரு பண்பாக இருக்கு. இப்படி பல்வேறு விதமான அதாவது ஆளுமை பண்புகளை எம்மிடத்திலே இந்த ரமதான் வளர்க்கிறது. எனவே இவற்றில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இவற்றை நாங்கள் இவற்றில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உண்மையிலே நமக்கு ஒரு அழகான ஒரு திட்டம் இருக்க வேண்டும் இந்த ரமலானை எதிர்கொள்வதற்கு. ரமலானிலே நாங்கள் இந்த ரமலானை ஒரு பயிற்சியாக நாங்கள் பார்க்க வேண்டும். ரமலானை வெறுமனே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு மாத காலத்துக்கு பசியிலும் தாகத்திலும் இருக்கின்ற ஒன்றாக அல்லாமல், என்னை பயிற்றுவிக்க வந்திருக்கின்ற ஒரு மாதம், என்னுடைய குடும்பத்தை பயிற்றுவிக்க வந்திருக்கின்ற மாதம், என்னிலே இத்தகைய பண்புகளை வளர்ப்பதற்கு வந்திருக்கின்ற மாதம். எனவே நான் ஒரு மிகச்சிறந்த நோன்பாளியாக இருப்பதன் மூலமாக இத்தகைய பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த திட உறுதியை இப்போதே நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஒழுங்கை வைத்துக் கொண்டு அதனை குறித்து வைத்துக் கொண்டு இந்த விடயங்கள் எல்லாம் நான் வளர்த்து கொண்டேனா என்பதை ரமலான் இறுதி கட்டத்திலே நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தால் ஒரு வருடம் முடிவடைகின்ற போது அந்த வியாபாரத்தில் நஷ்டமா லாபமா என்பதை கணக்கு பார்க்கணும். ஒரு கோர்ஸை ஆரம்பித்தால் ஒரு கோர்ஸ் அதனை முடிவடைகின்ற போது அந்த கோர்ஸில் இருக்கின்ற பாடப்பரப்புகளை எல்லாம் ஒழுங்காக படித்திருக்கின்றோமா, எமக்கு பரீட்சை எதிர்கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் மதிப்பிட்டு பார்ப்போம். அதே போன்றுதான் ரமதான் என்பது அதைவிட மிக முக்கியமானது. எம்முடைய குறிப்பாகவும் சிறப்பாகவும் உலக வாழ்க்கைக்கு அது பங்களிப்பு செய்வது போல மறுமையுடைய வெற்றிக்கு பங்களிப்பு செய்கின்ற மிக பிரதானமான விடயமாக இருக்கின்ற இந்த ஒரு மாத கால பயிற்சியை நாங்கள் எந்த ஒரு பயிற்சி என்கின்ற உணர்வு இல்லாமல் ஒரு சாதாரணமான நாட்களாக நாங்கள் கடத்தி விடுவோம் என்றால் துரதிஷ்டவாளிகளாக நாங்கள் இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதாவது மிம்பர் படியிலே ஏறுகின்ற போது அவர்கள் 3 முறை ஆமீன் சொன்ன அதனுடைய விளக்கத்தை சொல்கின்ற போது, ரமலானை அடைந்து கொண்டும் யார் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை அவர் நாசமடைய என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அது எதனை சொல்கிறது என்றால், ரமலான் என்கின்ற இந்த பயிற்சி காலத்தை
அடைந்து கொண்டு தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அவ்வளவு அவகாசங்களும் இந்த மாதத்தில் இருக்கின்றது. இந்த மாதத்தில் மனிதர்கள், மோமீன்கள், அதாவது தன் இந்த மாதத்தை பயிற்சியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தாலா உலக ஒழுங்கையே மாற்றுகின்றார். வானங்களை அல்லாஹு தாலா வானத்தில் சுவர்க்கத்துடைய கதவுகளை திறந்து நரகத்துடைய கதவுகளை மூடி மலக்குமார்கள் எல்லாம் அடிவானத்துக்கு இறங்கி வந்து இப்படி என்று ஒரு உலகத்துடைய ஒழுங்கை மாற்றுகின்றான். நன்மை கொடுக்கின்ற ஒழுங்கை மாற்றுகின்றான். ஏனைய காலங்களில் நன்மை கொடுக்கின்ற ஒழுங்கை விட ரமதான் காலத்துக்கு என்று ஒரு சிறப்பான நன்மை கொடுக்கின்ற ஒழுங்கை ஏற்படுத்துகின்றான். பல்வேறு விதமான அதாவது பயிற்சி முறைகளை அல்லாஹு தாலா அடிப்படையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பசியில் இருக்க வேண்டும், தாகத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இருக்கின்றார். என்னுடைய ஆசைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், இதனை செய்ய வேண்டும், இதனை செய்யக்கூடாது என்றுதான் அல்லாஹு தாலா ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். எனவே இந்த ஒழுங்குகள் ஊடாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான ஒரு ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்துக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 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 எந்த ஒரு பயிற்சியை பெற்றுக் கொள்ளாமல் ரமலான் வந்துவிடும், ரமலான் முடிந்துவிடும், இடைப்பட்ட காலத்தில் பசியிலும் தாகத்திலும் தான் இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம்மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, அதாவது அதிகமான நோன்பாளி இருக்கிறார்கள், ஒரு பசியில் இருந்தது மாத்திரம்தான் அவர்களுக்கு உள்ள ஒரு விடயம், மற்றொன்றையும் அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை. கம்மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்ல ஸஹர், பல இரவு வணக்கவாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் இரவு வணக்கத்தில் அவர்கள் இரவிலே விழித்திருந்தது மாத்திரம்தான் அவர்களுக்குரியது, வேறு எதனை எந்த ஒரு பயிற்சியும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. எனவே இந்த ரமலானை இப்போதிருந்தே இன்றிலிருந்தே நாங்கள் திட்டமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இத்தகைய விடயங்களை நம்முடைய குடும்பத்தோடு கலந்துரையாட வேண்டும். குடும்பத்திலே பிள்ளைகளோடு உட்கார்ந்து கலந்துரையாட வேண்டும். எதனை இந்த ரமலானிலே செய்வோம். நீங்கள் உங்களுடைய இந்த ரமலானுக்கு உங்களுடைய வீட்டுடைய ஒழுங்குக்கு ஏற்ப, அதாவது ஒவ்வொருவருடைய வீடும் ஒவ்வொருமா இருக்கும். சிலருடைய வீட்டிலே பிள்ளைகள், பல பிள்ளைகள் இருப்பார்கள். சிலருடைய வீட்டில் பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள். சில வீட்டிலே பெரிய பிள்ளைகள் இருப்பார்கள். சிலருடைய வீட்டில் வயோதிபர்கள் இருப்பார்கள். சிலருடைய வீட்டில் கணவன் வெளிநாட்டில் இருப்பார்கள், மனைவி பிள்ளைகளும் இருப்பார்கள். இப்படி உங்களுடைய ஒரு வீடு தனித்துவமான ஒரு வீடாக இருக்கும். எனவே உங்களுடைய தனித்துவத்திற்கு ஏற்ப, உங்களுடைய வீட்டுடைய ஒழுங்கமைப்புக்கு ஏற்ப, உங்களுடைய பொருளாதார ஒழுங்குக்கு ஏற்ப, உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு அழகான திட்டத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளும். இதாக முக்கியமானது. இந்த ரமலான் வீணாக கழிந்து விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். ஏதாவது 4 விடயங்களை அல்லது 5 விடயங்களை அடைந்து கொண்டோம் என்கின்ற அந்த திருப்தி எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானிலே இருக்க வேண்டும். எம்மைகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய 2 பண்புகளை, 3 பண்புகளை தவிர்த்து கொண்டோம், அதற்கான ஒரு பயிற்சி எடுத்தோம் என்கின்ற அந்த திருப்தி இந்த ரமலான் முடிவடைகின்ற போதும் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். எனவே எதிர் வருகின்ற கிழமை ரமலான் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு ஒழுங்கை போட்டு ஒரு ஏற்பாட்டை செய்து நம்முடைய குடும்பத்தோடு கலந்துரையாடி நாங்கள் எமக்கென்று ஒரு ஒழுங்கை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். வல்ல அல்லாஹு தாலா நோன்பாளிக்கு கொடுக்கின்ற இரண்டு சந்தோஷங்களையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு சந்தோஷம் ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, அவர் நோன்பு திறக்கின்ற போது அவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், அல்லது நோன்பு முடிவடைந்து பெருநாள் கொண்டாடுவதன் மூலமாக கிடைக்கின்ற சந்தோஷம். 2 கருத்து இருக்கு. ஒன்று, நோன்பு திறக்கின்ற போது, ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம், அல்லது ஐதுல் ஃபித்ர் என்ற அந்த பெருநாளை கொண்டாடுகின்ற போது, நோன்பு எல்லாம் முடிவடைந்து விடுகின்ற போது வருகின்ற சந்தோஷம். 2வது சந்தோஷம் ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, இந்த நோன்போடு நான் என்னுடைய இறைவனை சந்திக்கின்ற போது, என்னை படைத்தவனை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம். அல்லாஹ் தஆலா சொன்னார், சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன். அதற்குரிய என்ன கூலி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இந்த நோன்போடு நாங்கள் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற போதும் ஒவ்வொருவருடைய நோன்பும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கும், ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். ஒருவருடைய நோன்பு 100க்கு 10% குவாலிட்டியா இருக்கும், இன்னொருடைய நோன்பு 100க்கு 20% குவாலிட்டியா இருக்கும், இன்னொருடைய நோன்பு 100க்கு 40%, மற்றவருடைய நோன்பு 100க்கு 60%, இன்னொருடைய நோன்பு 100க்கு 80%, இன்னொருடைய நோன்பு 100க்கு 90, 95% என்று குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி. எனவே என்னுடைய நோன்பு நான் எவ்வளவு தரமானதாக, குவாலிட்டியானதாக மாற்றிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதற்குரிய கூலியை வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கு, நோன்பு இருந்து எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா பொறுமையாளருக்கு கூலி, அதாவது செயற்படுகின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய கூலியை குறைவின்றி பொறுமை மொத்தமாக கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அந்த கூலியை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.
இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தாலா அருள் பாலிப்பானாக. இந்த ரமலானை அடைந்து முழுமையாக இந்த ரமலானிலே பயன்பெற்று பயிற்சியை பெற்று எம்மை வளர்த்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தாலா அருள்பாலிப்பானாக. இன்னும் பல ரமதான்களை சந்திப்பதற்கு எம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. யாரெல்லாம் கடந்த ரமதானில் இருந்து இந்த ரமலானை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு பூரணமான கூலியை கொடுத்து அவர்களுடைய கபர்களை சூன பூஞ்சோலைகளாக மாற்ற அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.